வணக்கம் நண்பர்களே. இப்போது இந்த திராவிட ஆட்சி பற்றி எவ்வளோ சொல்லியிருக்கோம். இன்னுமே போதைப்பொருள் கலாச்சாரத்தினால என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அதே தான். எங்கேயாவது இருட்டில் போய் இவங்க திருப்பி திருப்பி இந்த தவறு தான் பண்ணுறானுங்க. அண்ணன் யூனிவர்சிட்டியும் இருட்டில் போய் என்ன லவ்ஸ் வெண்டி கிடக்கு. அந்த கல்லூரியில் படிக்கிற அதில் தான் அவன் போய் அந்த பாலியல் துன்புறுத்தல் ஆச்சு ஞானசேகர். அதில் சார் யார் இன்னும் தெரியாத விளக்கம். அதை பற்றி பேசக்கூடாதுன்றோம். அது வரும் முன்னாடி. இதே கதை இன்னைக்கு கோவையில் நடந்திருக்கு. நேற்று நைட்டு அவன் காரில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கான். தனியார் கல்லூரி மாணவ மாணவி. போதைப்பொருள் ஆசை 3 பேர் அவனை மண்டையில் அடித்து ரத்த கலாரி பண்ணிவிட்டு அந்த பொண்ணை கூட்டு போய் இதே இன்சிடென்ட் நடந்திருக்கு. இது எதுக்காக இந்த அவுட்டரில் போய் அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு இவ்வளோ தெரிஞ்சுமே படிக்கிற ஆட்கள் இந்த மாதிரி போகிறாங்க. இந்த காலகட்டத்தில் போதைப்பொருள் ஆசை நடமாடி இதே இன்சிடென்ட் நடந்திருக்கு. இன்னைக்கு கோவை பரபரப்பு. ஸோ திராவிட மாடல் அதனால் ஒன்றும் திருப்பி ஏதாவது போய் கதை அளந்து விட்டு இருப்பான். அதில் ஒன்றும் தெரிஞ்சது தான். அதே மாதிரி அந்த மடம் மாற்றுறதுல கில்லாடி. இப்போ பாருங்கள், திருப்பி ஏன் இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி நடந்தது இல்லையா? அந்த மாதிரி தேர்தல் ஆணையம் அந்த மாதிரி 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு. யார் இருக்கா இல்லை டெத்தா மாறி போயிட்டாங்களா, இதெல்லாம் பீகார் நடந்திருக்கு. அது மாதிரி நடக்கிறது தான். வேறு வழி இல்லை. ஃபெயிலியரு திமுக ஸ்டாலின் கவர்மெண்ட். மடம் மாற்றணும். உடனே அந்த சார் வேறு இந்த சார் சம்மந்தமாக கூட்டத்தை போட வேண்டியது. அப்போ இது என்ன பயம்? இல்லாத நபர் எடுக்கத்தான் போகிறோம். ஏன் இல்லாத மைனாரிட்டி இருந்தால் ஓட்டு போடுவாங்கன்ட்டா எதுக்காக? ஏதோ ஒன்று சுப்ரீம் கோர்ட்டை ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டில் போய் தானே அவங்க தெரியுது, ஒன்றும் தடுக்க மாட்டாங்க. பீகாரில் இப்போ தெரிஞ்சு போச்சு. அப்போ ஆதாரம் கொண்டு சரி ஓகேன்ட்டாங்க. நீ சுப்ரீம் கோர்ட்டில் போட்டிருக்கு. சுப்ரீம் கோர்ட்டில் இது தான் வரப்போகுது, ப்ரொசீட் பண்ணலான்னு. ஒன்று சுப்ரீம் கோர்ட் பண்ணி அனைத்து கட்சி கூட்டத்தில் எல்லோரும் ஒன்றும் சேரலை. ஸோ இவங்களுக்குள்ளே இல்லை கூட்டணி கட்சிகள், அவ்வளோதான். அது பின்னாடி கூட்டணியிலே இருக்குமான்னு வேறு கதை. இந்த மாதிரி ஒரு குளறுபடி பண்ணிவிட்டு ஓட்டிகிட்டு இருந்தது. இன்றைக்கி இதாகி போச்சு. டே பை டே ஏதோ ஒன்று வரும். நாளாக நாள் நிறைய விசேஷம் வரும் திமுக. இதை 200 வருமாமா. ஓட்டுக்கிட்ட வந்தால் உதைக்கு தான் போகிறானு. இந்த மாதிரி தான் சுச்சுவேஷன் போய்ட்டுருக்கு. போதை பொருள் நடமாட்டம் படிக்கிற பசங்கள்லேருந்து இருக்குது. இதுதான் நம்மளுக்கு கரெக்டாக சொல்லிகிட்டு இருந்தார். பார்ப்போம்.